அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உணவியல் சட்டங்கள் என்ற தலைப்பின் கீழ் உணவு சம்பந்தப்பட்ட பல்வேறு தகவல்களை தொடராக நாம் அறிந்து வருகிறோம். அதிலே இறுதியாக அல்லாஹுவால் நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிற உணவுகள் அனைத்துமே மனிதர்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே தீங்கு விளைவிக்கக்கூடியதைத்தான் அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்பதனையும், அல்லாஹ் தடுத்த எல்லாவற்றிலிருந்தும் விலகி கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றியும் நேற்றைய தினம் இறுதியாக நாம் பார்த்தோம். அடுத்ததாக அல்லாஹுவால் நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிற உணவுகள் எவை, அந்த பட்டியல் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பட்டியல். திருமறை குர்ஆனிலே பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடை செய்யப்பட்டிருக்கிற உணவுகளை பற்றி சொல்லித் தருகிறான். 2வது அத்தியாயம் 173வது வசனத்தில் தடை செய்யப்பட்ட உணவுகள் பற்றி பேசப்படுகிறது. 5வது அத்தியாயம் 3வது வசனத்திலே பேசப்படுகிறது. 6வது அத்தியாயம் 145வது வசனத்திலே பேசப்படுகிறது. 16வது அத்தியாயம் 115வது வசனத்திலே பேசப்படுகிறது. 6வது அத்தியாயம் 119வது வசனத்தில் இத்தனை வசனங்களிலும் தடுக்கப்பட்ட உணவுகள், உண்ணக்கூடாத ஹராமான உணவுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பட்டியலிடுகிறார். அதில் ஒவ்வொன்றாக பெரும்பாலும் இந்த 5 வசனத்திலேயுமே ஒன்றில் சொன்னதை தான் இன்னொன்றில் சொல்லியிருக்கிறான். ஒன்றை விட ஒன்றில் ஒரு சில விளக்கங்கள் மாத்திரம் அதிகப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நாம் தடுக்கப்பட்ட உணவுகள் என்று எடுத்துக்கொள்வதாக இருந்தால், முதலிலே ஹராமான உணவுகள், பல வகைகளில் உணவு ஹராமாகும். சில நேரங்களில் அந்த உணவு பொருளே, ஒரு குறிப்பிட்ட உணவு இருக்கும், ஒரு ஒரு பிராணியை அறுத்து வச்சுருப்பாங்க, அந்த பிராணி, அந்த விலங்கு, அந்த சாப்பாடே ஹராமான சாப்பாடாக இருக்கும். சில நேரங்களில் அந்த பொருள் ஹலாலாக இருக்கும், அதில் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட பொருளாக இருக்காது. ஆனால் அந்த பொருளை வாங்குவதற்கு, அந்த உணவை வாங்குவதற்கு நாம் செலவிட்ட தொகை ஹராமான தொகையாக இருக்கும். அதனால் இந்த உணவு ஹராமாக போயிடும். உணவு பொருள் ஹலாலாக இருக்கும். ஒரு அரிசியை ஆக்கி சோறாக்கி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோமே, சோறாக்குறது சோறு ஹலால் தான், அரிசி ஹலால் தான், கோதுமை ஹலால் தான். அந்த கோதுமையை வாங்குவதற்கு நாம் செலவிட்ட பணம் ஹராமான பணமாக இருந்திருந்தால் அதை வைத்து இந்த உணவும் ஹராமாக போய்விடும். பொருள் ஹலாலாக இருந்தாலும் வந்த செலவிட்ட தொகையை வச்சு ஹராமாக போயிடும். இன்னும் சில நேரங்களில் பொருள் ஹலாலாக இருக்கும், அதுக்காக செலவிட்ட பணமும் ஹலாலாக இருக்கும், அது நம்மிடத்திலே வந்து சேர்ந்த வழி தப்பான வழியாக இருந்துச்சுன்னா அப்பவும் அந்த பொருள் ஹராமாக போயிடும். இப்படி பல வழிகளில் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பொருளும் ஹலாலு, பணமும் ஹலாலு, வந்த வழியும் ஹலாலு, ஆனால் உட்கார்ந்து சாப்பிட்ற இடம் அதை பொறுத்து ஹராமாக போயிடும். இந்த இடத்துல உட்காந்து நீ தின்னதுனால திங்கக்கூடாது, அப்படி மார்க்கத்தில் சில இடங்கள் சில நேரங்களில் தீர்ப்பளிக்கப்படும். இப்படி ஹராமான உணவு என்பது பல கோணங்களில் பல வழிகளில் ஒரு உணவுப் பொருள் ஹராமாகும். முதல்ல ஹராமான பொருளே ஹராமாக இருக்குதுல்ல, அதைத்தான் குர்ஆனில் அல்லாஹ் வந்து தெளிவுபடுத்துகிறான். 2வது அத்தியாயம் 173வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு பட்டியலை அதை சொல்கிறான். இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தா, உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருப்பதெல்லாம் அல் மைத்தத்து, தாமாக செத்து போன விலங்குகள், பறவைகள் உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. வத்தமு, ரத்தம் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. வலஹமுல் ஹின்சீர், பன்றியின் இறைச்சி உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஒமா உஹில்ல பிஹி லிகைரில்லா, அல்லாஹ் அல்லாதவருக்காக அறுக்கப்பட்ட உணவு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. 4 செய்தியை சொல்றான். தாமாக செத்தது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, ரத்தம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, பன்றியின் இறைச்சி ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் அல்லாதவருக்காக அறுக்கப்பட்ட உணவு அது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதற்குரிய விளக்கத்திற்குள்ள நாம் போவதற்கு முன்பாக ஒரு செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்தின்னா, இப்போ நாம் பார்க்க போகிற பட்டியல் குர்ஆனுடைய வசனத்தையும் அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளையும் அந்த வார்த்தையிலிருந்து விளங்கக்கூடிய சட்டத்திட்டங்களையும் பற்றி கொஞ்சம் ஆழமாக சில செய்திகளை பார்க்க வேண்டியது இருக்கிற காரணத்தினால், மேம்போக்காக ஒரு சாதாரண பயானை கேட்குற மாதிரி ஒரு ரசனையாக கவனித்தால் வந்து ஆழமாக இதை விளங்கி கொள்ள முடியாது. கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு ஒரு வகுப்பறையில் ஒரு பாடத்தை கவனிக்கிற பொழுது இருக்கிற கவனத்தோடு இருந்தால் தான் அந்த வார்த்தைகளை வச்சுக்கிட்டு சட்டங்களை பிரித்தெடுக்க வேண்டியது இருக்கும். அதை கூடுதல் கவனமாக கவனித்து அதை விளங்கி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். முதல்ல எடுத்த உடனே அல்லாஹ் மைத்தா, தாமாக செத்தது என்று சொல்கிறான். தாமாக செத்ததுன்னா என்ன? தாமாக செத்துச்சுன்னா அதுக்கு விளக்கம் கொடுக்க தேவையில்லை, நமக்கே புரியுது. தானா ஏதோ நோய் வாய்ப்பட்டு செத்து போச்சு போல இருக்குது,
அதை திங்கக்கூடாது, அது விளங்கிடுது. இஸ்லாமிய மரபில் அறுக்கப்படாமல் செத்து போகிற விலங்குகள் தாமாக செத்து போனது என்ற பட்டியலுக்குள் வந்து அவை அனைத்தையும் நாம் உண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த மைத்தத்தில் விளங்குற முதல் செய்தி. ரெண்டாவது, இந்த மையத்தில் விளங்குற ரெண்டாவது செய்தி என்னன்னா, இது எல்லா விலங்குகளுக்கும் எல்லாத்துக்கும் பொதுவான அளவுகோல் இல்லை. இதுல ஒரு விதிவிலக்கும் இருக்கிறது. என்ன விதிவிலக்கு? கடல்ல இருக்கிற பிராணிகள், மீன் இனங்கள் இருக்கிறது. கடல்வாழ் உயிரினங்களை எடுத்துட்டு வர்றோம். கடல்வாழ் உயிரினங்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. தாமா செத்து கிடந்தாலும் சரிதான், கடல்ல இருந்து நம்ம எடுக்கிறது தானா செத்தாலும் சரி, ஒருத்தன் தடியை கொண்டு மண்டையில் அடித்தாலும் சரி, அல்லது தண்ணியில இருந்து எடுத்து மூச்சு முட்டை வச்சு அதனால அது செத்து போனாலும் சரி, பிரச்சனை இல்லை, விதிவிலக்கு கொடுக்குறான். இது தானாக செத்துச்சு, செத்தாலும் பிரச்சனை இல்லைப்பா, சாப்பிட்டுக்க அப்படின்னு மார்க்கத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அனுமதி எங்கிருந்து நாம பெறுறோம் அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இதை நமக்கு விளக்குறாங்க. திருமிதிங்கிற ஹதீஸ் நூல்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி 64வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல என்ன வருதுன்னா, ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இன்னா நர்கபுல் பஹர், நாங்கள் ஒரு கடலிலே பயணம் மேற்கொள்கிறோம். ஒன் அஹ்மிலுமானா அல் கலீல மினல் மா, நாங்கள் எங்களோட கொஞ்சம் தண்ணீரை எடுத்துட்டு போயிருக்கிறோம், கொஞ்சம் தான் தண்ணி இருக்கு எங்களிடத்துல. ஃபைன் தவல்லனா பிஹி, அந்த தண்ணீரை கொண்டு நாங்கள் ஒது செய்து விட்டால், தொலைக்குரிய நேரம் வந்துச்சுன்னு சொல்லி நாங்கள் ஒது செய்து விட்டோம் என்று சொன்னால், அதிஷ்னா, எங்களுக்கு தாகம் ஏற்பட்டுரும், தாகத்துக்கு தண்ணி இல்லாமல் போயிடும். அந்த நேரத்தில் அஃபன தவல்லவு மின் மாயில் பஹரி, கடல்ல இருக்கிற தண்ணீரை எடுத்து நாங்கள் ஒது செய்து கொள்ளலாமா அப்படின்னு ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து கேள்வி கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹுவ தஹூரு மாவுஹு, கடல்ல உள்ள தண்ணீர் சுத்தமான தண்ணீர் தான், தாராளமா நீங்க அதுல ஒது செய்யலாம் சொல்லிட்டு அவர் கேட்காத கேள்விக்கு சேர்த்து பதில் சொல்றாங்க, அல் ஹில்லு மைத்தத்துஹு, கடல் தண்ணீர் சுத்தமானது, சுத்திகரிக்க தகுந்தது, அதிலே செத்ததும் கூட உங்களுக்கு ஹலாலானது. அதுல தானா செத்து கிடந்தாலும் சரிதான், அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை, நீங்க சாப்பிடலாம் சொல்லிட்டாங்க. அப்ப தாமாக செத்தது இஸ்லாமிய முறைப்படி அறுக்கப்படாமல் சாகிற விலங்கினங்களில் பொதுவாக எந்த விலங்காக இருந்தாலும் சாப்பிடக்கூடாது. அது கடல்வாழ் உயிரினமாக இருந்தால் சாப்பிடலாம். அந்த அனுமதி இந்த சட்டத்திலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். அடுத்து மூணாவது, இந்த மைத்தத்துங்கிறதுல மூணாவதாக ஒரு சட்டத்தை நாம புரிந்து கொள்ளணும். அது என்ன சட்டம் அப்படின்னா, இஸ்லாமிய முறைப்படி சிலது அறுக்கப்பட்டிருக்காது, ஆனா ஹலால். சில விலங்குகளை பொறுத்த வரைக்கும் முறைப்படி பிஸ்மி சொல்லி முறைப்படி கத்தியை கொண்டு கழுத்துல வச்சு அறுத்திருக்க மாட்டோம், பிஸ்மில்லா சொல்லப்பட்டிருக்கும், கழுத்துல கத்தியை வச்சு ரத்தம் ஓட்டப்பட்டிருக்காது. அப்படிப்பட்ட சில விலங்குகள் இருக்கும், அதுவும் உங்களுக்கு ஹலால். என்ன அப்படின்னா, வேட்டைக்கு அனுப்புறோம்ல, ஒரு நாயை வளர்த்து ஏதோ ஒரு பறவையை வளர்த்து சில மிருகங்களை போய் வேட்டைக்கு பிடிச்சிட்டு வர சொல்லி அந்த மிருகம் போய் பிடிச்சிட்டு வரும். அது பிடிச்சிட்டு வரும்போது செத்து கூட போயிடும். பிடிச்சிட்டு வர மிருகம் ஒரு முயலை போய் பிடிச்சிட்டு வரும். நாய் போய் ஒரு முயலை கப்பிட்டு வருது, புட்டிச்ச புட்டியில ஒத்த புட்டியில முயல் செத்து போச்சு, அதை நம்ம அறுக்கலை, ஆனால் நீங்க சாப்பிடலாம். வேட்டை பிராணியாக இருந்தால் அது இஸ்லாமிய முறைப்படி அறுக்கப்படவில்லை என்றாலும் சரிதான், அதை சாப்பிடுவதற்கு அனுமதி இருக்கிறது. அதுல நிறைய சட்டம் இருக்கிறது. வேட்டை பிராணிகளை சாப்பிட்றதை பொறுத்த வரைக்கும் அதுல என்னென்ன மாதிரி அந்த வேட்டையை பயன்படுத்தணும் அப்படின்னு சட்டம் இருக்கிறதுனால அந்த ஒரு சட்டத்தை கடைசியா நம்ம விரிவா பார்ப்போம். அதை எப்படி பெண்டிங்ல வச்சுக்குவோம். இப்போ இது ஃபர்ஸ்ட் விஷயம் விளங்கி போச்சு. ஒன்னு, நமக்கு செத்தது இஸ்லாமிய முறைப்படி அறுக்கப்படாமல் செத்தது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அதுல கடல் வாழ் உயிரினங்கள் விதிவிலக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுல வேட்டைக்கு அனுப்பக்கூடிய வேட்டை பொருட்கள் விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. மூணாகி போச்சு. செத்த பொருள் முடிஞ்சது. அதுல ஹராம் என்று சொன்னால் எது ஹராம் அப்படிங்கிற சாப்டர் முடிஞ்சது. அடுத்த எல்லாம் என்ன சொல்ல, அதுல பத்தமு, செத்தது ஹராமு, தாமா செத்தது ஹராமு. அடுத்து ரத்தம் ஹராமு. ரத்தம் என்று சொன்னால் ரத்தத்துல வெறுமனே சாதாரணமா புரிஞ்சு கொள்ள தேவையில்லை, அதுல அடிஷனல் ஒரு செய்தியை சேர்த்து புரிந்து கொள்ளணும். பொதுவாகவே ஒரு பொருள் ஹராம் என்று சொன்னால் அதை கொஞ்சமா சாப்பிட்டாலும் ஹராமு, நிறைய சாப்பிட்டாலும் ஹராம் தான். சாராயம் குடிக்கிறார் ஒருத்தர், மதுபானத்தை போதை ஏற்படுத்தக்கூடிய பொருளா இருந்தால் அதை 1 லிட்டர் குடிச்சாலும் ஹராமு தான், அதை 1 மடக்கு குடிச்சாலும் ஹராம் தான். பொதுவான இஸ்லாத்துல சட்டம் அப்படிதான். நம்மளே சாதாரணமா சொல்லுவோம்ல, தப்பான ஒரு காரியத்தோடு செஞ்சோம்ல, கொஞ்சம் செஞ்சா என்ன நிறைய செஞ்சா என்ன அப்படின்னு கேட்போம்ல, அது இஸ்லாம் அதை ஒத்துக்க தான் செய்யுது. ஆனா இதுல ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. ரத்தத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவா மொத்தமா நிறைய உள்ள ஹராம்னு பொதுவா சொல்லிடுச்சு. அதுல லேசா கொஞ்சம் கொஞ்சம் அனுமதி இருக்குது. என்ன கொஞ்சம் அனுமதி இருக்குதுன்னா, அந்த ஆட்டை அறுக்கிறோம், அறுத்த உடனே ரத்தம் ஓடுன ரத்தத்தை தொடக்கூடாது.
அது அல்லாமல் கொஞ்சம் உடம்புக்குள்ள ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்குவோம். வீட்டில் தாய்மார்கள் போட்டு கழுவுவாங்க. கழுவுன்னு ஒரு தண்ணி, 2 தண்ணி, 3 தண்ணி, 4 தண்ணி, அதில் கொஞ்சம் அந்த கலர் போகிற வரைக்கும் கழுவுற ஆட்கள்லாம் இருக்குது. இந்த ரத்தம் ஹராமில், ரத்தம் நம்ம உடம்புல போயிடக்கூடாதுன்னு சொல்லி போட்டு கழுவுன்னு பயங்கரமாக கழுவுவாங்க. ஆனால் அப்படி மாறுங்க கழுவு சொல்லலை. ஓட்டப்பட்ட ரத்தம் இருக்குத, அறுத்து ஓடுத, வெளியில் ஓடிச்ச, அதை நீ திங்காத. அது அல்லாமல் கொஞ்சம் உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்குதா, அதை திங்கிறது தப்பு இல்லை. அல்லாதான் சொல்றான், நம்ம சொல்லலை. ரத்தத்தை திங்க சொல்லிட்டான்னு அப்படி பேர் கூட அல்லாவே சொல்லிவிட்டாத. என்ன சொல்ல அல்லா அப்படின்னா 6வது அத்தியாயம் 145வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவு தமம் மஸ்ஃபூஹன், ஓட்டப்பட்ட ரத்தம் உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2:173 வெறும் ரத்தம் தான். 6:145 சொல்லும் பொழுது ஓட்டப்பட்ட ரத்தம் எக்ஸ்ட்ரா விளக்கம் கொடுத்துட்டான்ல. எது ஓடுற ரத்தமா இருக்குதோ அதை திங்காத. அங்கங்க லேசா ஒட்டிக்கிட்டு இருக்கலாம், திங்கிற பிரச்சனை இல்லை. ரத்தம் ஆட்டை அறுத்து விட்டு ஓட்டப்பட்ட ரத்தம் தானே ஹராமு, ரத்தத்தை ஓட விடாம தூக்கி நேர பாட்டிடணும்னு சொல்லிவிட்டு உள்ளுக்குள்ள அப்படியும் பிளான் பண்ணிடக்கூடாது. ஓடுற ரத்தத்தை ஓட விட்டுறணும், ஓடுறது தொடக்கூடாது. அது அல்லாம எக்ஸ்ட்ரா மிஞ்சி உள்ளுக்குள்ள இருக்குதா, அதை போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கழுவி சுத்தப்படுத்தி திங்கணும் அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நீங்க அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற செய்தியை இந்த ரத்தத்தில் தெரிந்து கொடுக்குறோம். ரத்தம் ஒண்ணு. அடுத்து அல்லாஹ் சொல்றான், வல ஹமல் கின்சீர், பன்றியினுடைய இறைச்சி உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. பன்றியினுடைய இறைச்சி, வல ஹமல் கின்சீர்ங்களாம், பன்றியின் இறைச்சி. பன்றின்னு சொல்லலாம் அல்லாஹ். குர்ஆனுடைய இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு பார்த்தால் பன்றியில இறைச்சி மட்டும்தான் ஹராம்னு விளங்குது. ஆனா அப்படி விளங்கி கொள்ள கூடாது. குர்ஆனுடைய வசனத்தை பார்த்தா ஒரு பன்றியில நிறைய பாட்டு இருக்கிறது, இறைச்சி இருக்குது, குடல் இருக்குது, ஈரல் இருக்குது, என்னெல்லாமோ இருக்குது. ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை என்னன்னா வல ஹமல் கின்சீர், பன்றியின் இறைச்சி உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்துட்டாங்க. பன்றியின் இறைச்சி ரசூலுல்லாஹ்வுடைய விளக்கமும் சேர்த்து தான் எடுத்துக்கணும். அந்த அடிப்படையில் பன்றி இறைச்சி மாத்திரம் இல்லப்பா, பன்றி முழுசுமே ஹராம் தான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. எப்படி சொல்லாங்க ரசூலுல்லாஹ் அப்படின்னா, புகாரியில 2236வது செய்தியாக இருக்கிறது, இன்னல்லாஹ வ ரசூலஹு ஹர்ரம பையால் ஹம்ரி வல் மைத்தத்தி வல் கின்சீரி வல் அஸ்னாமி, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தடுத்து விட்டார்கள், மதுபானத்தை விற்பனை செய்வதை தடுத்து விட்டார்கள், வல் மைத்தத்தி செத்த பிராணிகளை தடுத்து விட்டார்கள், வல் கின்சீரி பன்றியை தடுத்து விட்டார்கள், வல் அஸ்னாமி சிலைகளை தடுத்து விட்டார்கள். பன்றின்னு மொட்டையா சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் ஹமல் கின்சீர்னா பன்றியின் இறைச்சின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் பன்றின்னு மொத்தமா போட்டாங்க. மொத்தமா சொல்லிட்டா பன்றியுடைய காலம் திங்க கூடாது, பன்னியை சூப்பு வச்சு திங்க கூடாது, பன்னியை இறைச்சி திங்க கூடாது, பன்னியை குடல் திங்க கூடாது, டோட்டலா பன்றி என்ற மொத்த இதுவுமே சாப்பிடக்கூடாது, அது ஹராம் ரசூலுல்லாஹ்வுடைய விளக்கத்தில் இருந்து. ஏன்னா நம்மளை பத்தி ஏற்கனவே வேற வேலாம் சொல்லி வச்சிருக்காங்க. நம்ம என்னமோ பன்னிக்கறி திங்க சொன்ன ஆட்கள் மாதிரி அப்படியெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க என்றெல்லாம் ஒரு தப்பான விமர்சனம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. எப்படி அந்த பிரச்சனை வந்துச்சுன்னா, இந்த குர்ஆன் வசனம் இருக்குதுல்ல, குர்ஆன் வசனத்துல அல்லாஹ் ஹமுல் கின்சீருங்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த வசனத்தை வைத்து பார்த்தால் பன்றியின் இறைச்சி மட்டும்தான் ஹராம் என்று சொல்ல வேண்டும். சொல்லிட்டு அடுத்த மேட்டர் சொல்றதுக்குள்ள நிப்பாட்டினாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதை வச்சு பார்த்தா மொத்தமும் ஹராம்னு சொல்லிட்டு அதனை முடிக்கிறோம். அதை முடிக்கிறதுக்கு முன்னாடி குர்ஆனை வச்சு பார்த்தா பன்றி இறைச்சி மட்டும்தான் ஹராம்ங்கிறோம், மற்றதெல்லாம் திங்கலான்ட்டான். அப்ப டிக்ளேர் பண்ணிட்டானோ. இப்படி பாதியை கேட்டு பாதியை கேட்காம தப்பான ஒரு அர்த்தத்தை நம்மளை பத்தி பரப்பி விட்டுட்டாங்க. அப்போ பன்றி முழுவதுமே ஹராம். ரசூலுல்லாஹ்வுடைய போதனையிலிருந்து விளங்கிக் கொள்ள முடிகிறது. செத்த பிராணி ஹராமு, ரத்தம் ஹராமு, பன்றி ஹராமு, 3. அடுத்து 4வதாக அல்லாஹ் சொல்றான், வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவருக்காக அறுக்கப்பட்ட பிராணிகள். அல்லாஹ் அல்லாதவருக்காக அறுக்கப்பட்டதுன்னா என்ன? இதுல நிறைய செய்திகள் நாம தெரிந்து கொள்ளணும். அல்லாஹ் அல்லாதவருக்காக வேண்டி அறுக்கிறதுனா, இன்னைக்கு சில பேர் தர்காக்கள் போய் அறுக்கிறாங்க. அடுத்து மொயின் ஆண்டவருக்கு, ஷாவுல் மீதுக்கு, அது மாதிரி அவுலியாக்கு மகானுக்குன்னு சொல்லிட்டு அறுக்கிறாங்க. நம்ம அதை போய் அல்லாவுக்கு தான் அறுக்கணும், அல்லாவுக்காக வேண்டிய அறுத்தை தான் சாப்பிடணும், வேற ஆளுக்காக வேண்டிய அறுக்கப்பட்டு சாப்பிடக்கூடாது, அல்லாஹ் ஹராம்னு சொல்லி இருக்கிறான், அதனால அறுக்காதீங்கன்னு சொன்னா அதுக்கு அவங்க ஒரு ஒரு விதண்டாவாதமான ஒரு கேள்வியை முன் வைப்பாங்க. அல்லாவுக்காக வேண்டிய அர்த்தம் மட்டும்தான் சாப்பிடணும்னு சொல்றீங்க அப்படின்னா, எங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்துட்டார், அவர் சாப்பிட்றக்காண்டி அர்த்தம், இப்ப அதை அறுக்கலாமா அதை திங்கலாமா கூடாதா? மேடம் அது ஒரு பயங்கரமான கேள்வி மாதிரி தெரியுது, ஆனா லூசனமான கேள்வி, அறகுறையா விளங்கிக்கிட்டு விளக்கம் இல்லாத கேட்கிற கேள்வி இது. ஆனா என்னமோ ஒரு பயங்கர வாதத்தை எடுத்து வைக்கிற மாதிரி, என் வீட்டுக்கு விருந்தாளி, நான் என் வீட்டுக்கு என் பொண்டாட்டி பிள்ளைக்கு அறுக்கிறேன், எனக்கு நான் அறுத்தேன், அறுக்கலாமா இருக்க கூடாதா?
அல்லாஹ்காண்டி அறுத்தது தான் திங்கணும்னா எனக்கு அறுத்தது திங்கலாமா கூடாதா? என் பொண்டாட்டிக்கு அறுத்தது திங்கலாமா கூடாதா? மேலோட்டமா பார்த்தா எப்படி அல்லாஹ்காண்டி அறுத்தது தான் திங்கணும்னா அப்ப என் பொண்டாட்டிக்கு அறுத்து திங்க கூடாது, என் விருந்தாளிக்கு அறுத்து திங்க கூடாது, என் குடும்பத்தாருக்குன்னு அறுத்து திங்க கூடாதுன்னா விலங்கு. ஆனால் அதை கொஞ்சம் சற்று நிதானமாக புரிந்தால் விஷயத்தை கொஞ்சம் ஆழமாக பார்த்தா ஈஸியாக புரிஞ்சிடும். அதில் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அல்லாஹ் அல்லாதோருக்காக வேண்டி அறுக்கப்படுவது என்றால் என்ன பொருள் என்றால், அல்லாஹ்வுக்கு அறுக்கிறது மாதிரி அல்லாஹ் அல்லாதவருக்கு அறுத்தால் அது ஹராம். அல்லாஹ்வுக்கு அறுக்கிறது மாதிரி அல்லாஹ் அல்லாதவருக்கு அறுத்தால் ஹராம். அல்லாஹ்வுக்கு அறுக்கிற மாதிரி என்ன? அல்லாஹ்வுக்கு நம்ம அறுக்கிறோம், ஒரு ஆட்டை அறுக்கிறோம். எப்படி அறுப்போம்? அறுத்து கறி எல்லாம் கொடுத்துருவோமா? அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு ஆட்டை அறுக்கிறேன் என்று ஒருவர் அறுத்தால் அதனுடைய கறியை கொடுத்தாரா அல்லாஹ்வுக்கு? அதனுடைய ரத்தத்தை கொடுத்தாரா அல்லாஹ்வுக்கு? அதுல இருந்து ஏதாவது ஒரு பார்ட்டை அல்லாஹ் எடுத்துக்கொண்டு போனானா? ஒன்னை எடுக்கல. எப்படி? அப்ப என்னத்தை அல்லாஹ்வுக்கு அர்த்தம்? அல்லாஹ்வுக்குன்னு அறுக்கிறோம், அல்லாஹ் ஒன்னுத்தையுமே எடுக்கலாட்டி இப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு நாம அறுக்கிறோம்னா அல்லாஹ்வுக்கு கறியை கொடுக்கறதுக்கு அறுக்கிறது இல்லை, அல்லாஹ்விடத்துல நாம வச்சிருக்கிற பக்தியை வெளிப்படுத்துறதுக்காண்டி அறுக்கிறோம். இந்த உயிரினத்துக்கு சொந்தக்காரன் அவன் தான் என்ற மரியாதையை வெளிப்படுத்துறதுக்காக இருக்கிறோம். அவன் இந்த உணவை நமக்கு ஹலாலாக்கி தந்தான் என்பதற்கு நன்றி சொல்வதற்காக வேண்டி இருக்கிறோம். நம்முடைய பக்தியும் நம்முடைய நன்றியும் நம்முடைய இரையச்சமும் தான் அல்லாஹ்வுக்கு போவதே ஒழிய நம்முடைய கரியோ நம்முடைய ரத்தமோ அதுல இருக்கிற வேற எந்த உறுப்புமோ அல்லாஹ்வுக்கு போறது இல்லை. அல்லாஹ்வுக்கு அறுத்தல் என்று சொன்னால் அது அல்லாஹ்வே விளக்கலாம். அல்லாஹ்வுக்கு அறுத்தல்னா என்ன? 22வது அத்தியாயம் 37வது வசனத்தில் அல்லாஹ் விளக்குகிறான், லை யனால அல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். லை யனால அல்லாஹு லுஹூமுஹா, அவற்றினுடைய கறி அல்லாஹ்வை சென்று சேர்வதில்லை. வலா திமாவுஹா, அதனுடைய இரத்தமும் அல்லாஹ்வை சென்று சேர்வதில்லை. வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், உங்களுடைய உள்ளத்திலே இருக்கிற இறையச்சம் தான் அல்லாஹ்வை சென்று சேர்கிறது. அறுத்து புட்டு நீ தான் திம்ப, அறுத்து புட்டு பக்கத்தில் இருக்க ஏழைகளுக்கு தான் கொடுப்பீங்க. ஆனா அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நன்மை தருவான். இப்போ உங்களுடைய இறையச்சத்தை பார்த்து எனக்காக வேண்டி செஞ்சாங்க இந்த காரியத்தை அப்படின்னு அதற்கு மதிப்பு கொடுத்து அல்லாஹ் நன்மையை தருவான். அல்லாஹ்வுக்கு அறுத்தல்னா இதுதான். இதே மாதிரி யாருக்கு அறுத்தா தப்பு? இதே மாதிரி யாருக்கு விருந்தாளிக்கு இது மாதிரியா இருக்கிறிய? அறுத்து புட்டு அந்த ரத்தம் அவருக்கு போகல, அந்த கறி அவருக்கு போகல, அந்த குடல் அவருக்கு போகல, அந்த சால்னா அவருக்கு போகல, அறுத்திருக்கம்பா உனக்கு தான் அறுத்திருக்க நினைச்சுக்க அப்படின்னு பக்தியா அல்லது அறுத்து தொங்க விட்டுவிட்டு கறியை பார்த்துக்க உனக்கு தான் அறுத்திருக்கேன்னு பார்த்துக்கிட்டே சோறு திங்க வைக்கிறோம். அந்த கறி அவர் திங்காரா இல்லையா? அல்லாஹ்வுக்கு இருக்கும்போது அல்லாஹ் திங்கல, விருந்தாளிக்கு இருக்கும்போது விருந்தாளி திங்கிறாரு, என் பொஞ்சாதிக்கு இருக்கும்போது பொஞ்சாதி திங்கிறாரு, எனக்கு இருக்கும்போது நான் திங்கிறேனே. இப்ப ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. எனக்கு இருக்கும்போது நான் அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரி இருக்கல, என் விருந்தாளிக்கு இருக்கும்போது அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரி இருக்கல. ஆனா அவுலியாவுக்கு இருக்கும்போது எப்படி இருக்கிறீங்க? அவுலியா வந்து கறி எடுத்துட்டு போனாரா? அவுலியா வந்து ரத்தத்தை எடுத்துட்டு போனாரா? அவுலியாவில இருந்து ஏதாவது ஒரு பாட்டை தூக்கிட்டு போனாரா? எதையும் எடுத்துட்டு போகல. அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு எப்படி இறைச்சி சேராமல் பக்தி போய் சேர்கிறதோ, நன்றி போய் சேர்கிறதோ, அதே போன்று அவுலியாவுக்கும் நன்றி போய் சேர்கிறது நினைக்கிறீங்க. இதுதான் அல்லாஹ் ஹராம்ங்கிறான். நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். ரொம்ப பெரிய அறிவாளி பேசுவாங்க, ஒரு சின்ன மேட்ரு தான், விளக்கம் இல்லாம விதண்டாவதுக்காக அவங்க கேட்கிற கேள்வி. இதுல நாம கவனமா இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அல்லாதவருக்காக வேண்டி அறுக்கப்பட்டது ஹராமு. இப்படி இந்த அர்த்தத்துல எந்த அர்த்தம்? அதனுடைய பக்தி போய் சேர்கிற விதத்துல அறுத்தால் அது ஹராம். அப்படி யார் அறுத்திருந்தாலும் சரி, அவுலியா பேரை சொல்லி அறுத்தாலும் சரி, இறந்து போன நம்முடைய முன்னோர்கள் பேரை சொல்லி அறுத்தாலும் சரி, நம்ம அத்தா இறந்து போனார் 10ஆம் நாள் ஃபாத்தியான்னு சொல்லிட்டு அறுத்தாலும் சரி, என்னத்தை அறுத்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு அறுப்பதை போன்று மற்றவர்களுக்கு அறுக்கப்பட்டால் அப்படி அறுக்கப்பட்ட பிராணி அல்லாஹ் ஹராம் என்று தடை விதித்து விட்டான். இது முதல்ல தெரிந்து செய்தி. அதுல இன்னொரு கேள்வி அவங்க வைப்பாங்க. இன்னொரு என்ன சொல்லுவாங்கன்னா, அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்றான், 6வது அத்தியாயம் 118வது வசனத்துல, இந்த தர்காக்கள் அவுலியாக்களுக்கு இருக்கிற ஆட்கள் வந்து அதை நியாயப்படுத்துறதுக்கு ஒன்று சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபகுலூ மிம்மா ذிக்ர ஸ்முல்லாஹி அலைஹி, எதன் மீது அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் சாப்பிடுங்கள் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டு அறுக்கப்பட்ட பிஸ்மில்லாஹ் சொல்லி அறுத்தா அதை நீ சாப்பிடுங்கிறான். இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவுலியாக்கள்கிட்ட போய் அங்க போய் அறுக்கலாம்னு சொல்றவங்க பிஸ்மில்லாஹ் சொல்லி அறுத்தா சாப்பிடலாங்கிறாங்களா? அல்லாஹ் நாங்க தர்கா முன்னாடி கிடத்தி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி தான் அறுத்துருக்குறோம், இப்ப சாப்பிடலாம் தானேமா? அதை கேட்டால் நமக்கு சாப்பிடலாம், பிஸ்மி சொல்லி தான் அறுத்துருக்குறாங்கன்னு தோணும். அப்ப அதுவும் தப்பு தான். ஏன் தப்பு அப்படின்னா, அல்லாஹ் 2 கண்டிஷன் சொல்றான்.
ஒரு பொருளை நீ சாப்பிடணும்னா ஒன்று அல்லாஹ் அல்லாதவருக்காண்டி அறுக்கப்பட்டிருக்க கூடாது, அதை நீ சாப்பிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய பேர் கூறப்படாமல் இருந்தால் அதை சாப்பிட. 2 கண்டிஷன், இந்த 2 கண்டிஷன் இருந்தால் சாப்பிடாதுங்கிறான். இவர் ஒரு கண்டிஷனை நிறைவேற்றிட்டு இன்னொரு கண்டிஷனில் கோட்டை விட்டார. பிஸ்மில்லா சொல்லணும்னு அதை செஞ்சு விட்டாரு. அல்லாஹ் அல்லாதவருக்காண்டி அறுக்கக்கூடாதுன்னு அதை செய்கிறாரு. எதை 2 கண்டிஷனில் ஒன்றை செஞ்சு விட்டு ஒன்றை செய்யாமல் விட்டுவிட்டு ஒன்றுக்காக வேண்டி கேட்டால் அதை எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? 2 நிபந்தனைகள் போட்டால் 2ம் இருக்கணும். பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வாங்குறான் ஒருத்தன், சட்டையை மட்டும் போட்டுட்டு வந்து நிற்கிறான். சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவோம். இல்லை பேண்டையும் சட்டையும் தான் போட்டு வர சொன்னேன், சட்டையை மட்டும் போட்டுட்டு போய் அவனை கட்டையை வந்து நிற்கிறேன் கேட்பமா இல்லையா? அது மாதிரி அல்லாஹ் கேட்பான்ல. அல்லாஹ்க்காக வேண்டியா இருக்கணும், பிஸ்மில்லா சொல்லியா இருக்கணும். 2 சொன்னான். பிஸ்மில்லா சொல்லி அறுத்துவிட்டேன், அவளியாக்காண்டி அறுத்தானே ஒன்றை விட்டுவிட்டு ஒன்று செய்கிறிய, அப்பவும் ஹராமுதான். அப்போ இதையும் நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இன்னும் சொல்வதாக இருந்தால் இதில் இந்த அறுத்து பலியிடல் இருக்குத, அறுக்கிறது இருக்குத அல்லாஹ்வுக்காகத்தான் இருக்கணும். அது வணக்க வழிபாடுகள் ஒன்று. அதை குர்ஆனில் பல்வேறு வசனத்தில் அல்லாஹ் விளக்குறான். 108வது அத்தியாயம் 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். ஃபஸல்லி உமது இறைவனுக்காக தொழுவீராக, லிரப்பிக உமது இறைவனுக்காக தொழுவீராக, வன்ஹர் அவனுக்கு நீர் அறுத்து பலியிடுவீராக. அல்லாஹ்வுக்கு தான் இருக்கணும், வேற யாருக்கும் அறுத்துடக்கூடாது. அப்படி யாரும் அறுத்திருந்தால் அந்த உணவை சாப்பிடவும் கூடாது, நாமளும் வேற யாருக்காக வேண்டி அறுத்து விடவும் கூடாது. இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இதை பல தடவைகளை விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்க அப்படின்னா, ஒரு நாள் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அவங்களிடத்துல ஒரு மனிதர் ஒரு கேள்வி கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு என்னமோ ரகசியமாக சில செய்திகளை சொல்லி கொடுத்துட்டு போனாங்களாமே, அது என்ன அப்படின்னு கேட்குறார். அப்படி எதையும் ரசூலுல்லாஹ் யாருக்கும் தனியாலாம் சொல்லி கொடுக்கல. இன்னைக்கு இந்த ஷேக் முரீது கும்பல் இருக்குல்ல, எல்லா பையிலும் ஏமாத்துறது பூரா அலி ரலியல்லாஹு அவங்கள வச்சுக்கிட்டே ஏமாத்துறான், அவங்க பேரை சொல்லிக்கிட்டு தான் ஏமாத்துறான். அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஏதோ ரகசிய ஞானத்தை சொல்லி கொடுத்த மாதிரியும், அந்த ரகசிய ஞானம் அவங்க அப்படி தேர்ந்தெடுத்து சில ஆட்களுக்கு மட்டும் சொல்லி, அவர் அடுத்தவருக்கு சொல்லி, அவர் அடுத்தவருக்கு சொல்லி, அப்படியே தலைமுறையா இப்ப இருக்கிற ஷேக்குக்கு தெரியுமா, நீங்க போய் அந்த ஷேக்கு கையில பையத்து பண்ணிட்டீங்கன்னா அவர் அந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாராம். இந்த காதிரியா, ஷாதிரியா, நக்ஷபந்தியா, தரீகான்னு சொல்லி நிறைய வச்சு ஏமாத்துறாங்களே ஷேக் முரீது அந்த கூட்டம், இந்த எல்லா பையிலும் ஏமாத்துறது என்னன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட ரகசியமான ஞானத்தை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொல்லி ஒரு பெரிய பித்தனாட்டமான ஒரு வாதத்தை வச்சு தான் மக்களை ஏமாத்துறாங்க. அதே மாதிரி இந்த ஷியான் ஒரு குரூப் இருக்குத, அவனே இதே மாதிரி தான் சொல்லலாம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஞானம் இருக்குது. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொல்லப்பட்டாங்கல்ல, கொல்லப்பட்ட உடனே ஒரு பெரிய அந்த ஆட்சியில் ஒரு பெரிய பிரச்சனை வருது. அதுக்கடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சிக்கு வர்றாங்க. வந்தா இவங்களால ஏற்கனவே கொல்லப்பட்ட ஜனாதிபதியை கொன்ன ஆட்கள் மீது ஆக்ஷன் எடுக்க முடியல. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பிறகு ஆட்சியை கையில் எடுக்கிறாங்க. ஆட்சியை கையில் எடுத்த உடனே முதல்ல இருந்த ஜனாதிபதியை கொன்னவன் யாருன்னு லிஸ்ட் எடுத்து அவனுக்கு தண்டனை கொடுக்குற வேலையை செய்யலைன்ன உடனே ஊருக்குள்ள பலவாறு வதந்தி பரவிடுச்சு. என்ன வதந்தி? உஸ்மான் தான் அலி, ஒரு குரூப் அலி தான் ஆளை வச்சு கொண்டு விட்டாரியா, இவர் ஆட்சிக்கு வர்றதுக்காக வேண்டி அலி தான் உஸ்மானை திட்டம் போட்டு கொண்டு விட்டாருன்னு ஒரு குரூப். ஆனால் அது பொய். இன்னொரு குரூப் என்ன பண்ணா, என்னடா இது அலி மேல இவ்வளவு அபாண்டமா பொய் சொல்றீங்க, அவர் ரொம்ப நல்ல மனுஷன் சொல்லிவிட்டு அவர் புகழ்ந்து பேச ஆரம்பிச்சான். ஒரு கூட்டம் இகழ ஆரம்பிச்சது, ஒரு கூட்டம் புகழ ஆரம்பிச்சது. இந்த புகழ்ந்த கூட்டம் வரம்பு மீறி புகழ ஆரம்பிச்சிருச்சு. அவர் அப்படி இப்படி அவர் மாதிரி ஆள் கிடையாது, அவர் தான் எல்லாம், அவருக்கு நிறைய ஞானம் இருக்குது, அப்படி இப்படி அவுத்து விட்டு கடைசியில் அது ஒரு தனி பிரிவாகவே போயிடுச்சு. அவரை இப்போ ஷியா நாங்கள் எல்லாம் அலியை புகழக்கூடியவர்கள், அலியின் மீது மதிப்பு வைத்தவர்கள், அலியை பாராட்டுகிறவர்கள் என்று சொல்லி ஷியாத்து அலி, நாங்கள் அலி பார்ட்டி, ஷியாங்கிறமே அது அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஷியாத்து அலி. ஷியாத்து அலி என்பதுதான் அப்படி சுருங்கி 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 ஷியா அப்படின்னு நின்று போச்சு. இப்படி அலி ரலியல்லாஹு அன்ஹு பேர சில செய்திகளை காலங்காலமாக பல பொய்யான செய்தி சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த பொய் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலத்திலேயே பேச ஆரம்பிச்சுட்டாங்களே, அவங்கள்ட்ட ஒரு ஆள் அதை கேட்குறாரு. இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே, உங்களுக்கு ஏதோ ரசூலுல்லாஹ் தனியாக சொன்னாங்களாமே, என்ன செய்தி எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்ட உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு கடுமையாக கோவம் வந்துருச்சு. என்ன அது, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன மார்க்கத்தை ரகசியப்படுத்தினாங்களா? யாருக்கும் அப்படி எதுவும் ரகசியமால எதையும் சொல்லிக் கொடுக்கல, எல்லாத்துக்கும் சொல்லித்தான் எனக்கு சொன்னாங்க. ஆனால் ஒரு நாள் ஒரு செய்தி எனக்கு சொன்னாங்க, அப்போ யாரும் இல்லை, ரகசியமாக சொல்லணும்னு சொல்லலை, ஒரு செய்தியை சொன்னாங்க, அப்போ நான் மட்டும்தான் இருந்தேன். 10 பேர் இருந்தாலும் சொல்லி இருந்திருப்பாங்க, 100 பேர் இருந்தாலும் சொல்லி இருந்திருப்பாங்க,
நான் மட்டும் எனக்கு இருந்தேன் அப்ப சொன்னாங்க. அது கூட ரகசியம் இல்லை, அதை இப்போ சொல்லிடுறேன். ரகசியமா இருந்தா யாரையும் சொல்லக்கூடாதுல, ரகசியம் கிடையாது, அதையும் இப்ப நான் ஓபன் பண்ணிடுறேன். இதைத்தான் சொன்னாங்க அப்படின்னு ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, லஅனல்லாஹு மன் லஅன வாலிதஹு, யார் தன் பெற்றோரை சபிக்கிறாரோ அவரை அல்லாஹ் சபிக்கட்டுமாக. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் சொன்னாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, லஅனல்லாஹு மன் லஅன வாலிதஹு, யார் அல்லாஹ் தனது பெற்றோரை சபிக்கிறானோ அவனே அல்லாஹ் சபிக்கட்டும். வேறொரு கட்டத்தில் இதே மாதிரி சூழ்நிலை பெற்றவங்களை சபிக்கிறவனை அல்லாஹ் சபிக்கட்டுங்கிற மாதிரி சொல்லும் பொழுது சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. பெற்றவங்களை சபிப்பானா, திட்டுவானா? ஒருத்தன் எப்படி பெற்றவங்களை திட்டுவான்? அவன் நம்ம காலத்தில் அது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை நமக்கு. அதான் கண்ணுக்கு எதிரில் பார்க்குறோமே, எத்தனை பேர் திட்டுறான், அடிக்கிறான், வீட்டை விட்டு விரட்டுறான், சோத்துக்கு வழி இல்லாமல் எத்தனை பெற்றவங்க பிச்சை எடுக்கிறாங்க. நமக்கு அது பெரிய ஆச்சரியம் இல்லை. சஹாபாக்கள் காலத்தில் ஆச்சரியமா இருக்கு. பெற்றவங்களை திட்டுறவங்களா இருப்பானா, ஏசலாம் செய்வாங்களா, அது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் அதுக்கு விளக்கமும் கொடுக்குறாங்க. ஒருத்தன் இன்னொருத்தனுடைய பெற்றவனை திட்டுவான், அவன் அதுக்கு பதிலுக்கு இவனை திட்டுவான், இவன் பெற்றவங்களை திட்டுவான். இப்போ இவங்களுடைய பெற்றோர் திட்டப்படுவதற்கு இவன் தானே காரணம். நான் இன்னொருத்தனுடைய ஒரு சண்டை வந்துருச்சு, சண்டை வந்தால் இன்றைக்கி நம்ம நடைமுறையில் என்ன பண்ணுறோம், சண்டை வந்தால் எவன்கிட்ட சண்டை போடுறோமோ அவனை திட்டினா பிரச்சனை இல்லை. முட்டா பையிலும் திட்டுங்க, அறிவியட்டவனு திட்டுங்க, கோலைன்னு திட்டுங்க, அவனை எந்த திட்டுங்க. அதை விட்டு அவன் முப்பாட்டன்ல இருந்து ஒரு 7 தலைமுறை இழுத்து திட்டுவான். அவன் என்ன செய்வான், கேட்டுட்டு சும்மா இருப்பான். அவன் பதிலுக்கு அதே இதை ரிப்ளை பண்ணுவாங்க. நீ தெரியாதா, உங்க அப்பனை பத்தி தெரியாதா, உங்க அத்தாவை பத்தி தெரியாதா? எங்க அப்பனை எங்க அத்தாவுக்கு நான் திட்டு வாங்கி கொடுக்குற காரணம் யாரு? அவன் சும்மா போய்கிட்டு இருந்தான். சும்மா போனவன வாயை கண்டி விட்டு நான் தானே திட்டு வாங்கி தந்தேன். அதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ இன்னொருத்தருடைய பெற்றோரை திட்டி அதற்கு பதிலாக அவன் உன் பெற்றோரை திட்டினால் உன் பெற்றோர் திட்டப்படுவதற்கு நீதான் காரணம். தேவையில்லாம இப்படி திட்டாத. இந்த இறை வழிபாட்டில் கூட சொல்லுவாங்க, அடுத்து அல்லாவை விட்டு விட்டு மற்றவங்க சில கடவுளர்களை பொய்யான கடவுளை வணங்குறாங்களே, அதை திட்டாத. வலா தசுப்புல்லதீன எதுவும் மிந்துவன் இல்லா, அல்லாவை விட்டு விட்டு மற்றவங்களை வணங்குற ஆட்களை நீங்க திட்டாதீங்க. அப்படி திட்டுனா அவனு விவரம் கட்டத்தனமா நீ வணங்குற அல்லாவை திட்டுவான். நீ நிஜமா திட்டுற, புரிஞ்சுக்கிட்டு திட்டுற, அவன் புரியாம உண்மையான அல்லாவை திட்டி விடுவான்பா. எதுக்கு நீ தேவையில்லாம அவனுடைய கடவுளை திட்டாத, விமர்சனம் பண்ணு, அறிவுபூர்வமா குறைகளை எடுத்து சொல்லு, திட்டாதன்னு சொன்னாங்க. அது அந்த செய்தியை சொல்ல இங்க அலிட்ட சொல்லி இருக்கிறாங்க. லஅனல்லாஹு மன் லஅன வாலிதஹு, யார் தனது பெற்றோரை சபிக்கிறானோ அவனே அல்லாஹ் சபிக்கட்டும். அடுத்து சொல்லி இருக்கிறாங்க, வலஅனல்லாஹு மன் ذبح لغيرில்லாஹ், யார் அல்லாஹ் அல்லாதவருக்காக வேண்டி அறுக்கிறாரோ அவரையும் அல்லாஹ் சபிக்கட்டுமாக. அல்லாஹ் அல்லாதவங்களுக்காக வேண்டி அடுத்து பலியிட்டால் அவரையும் அல்லாஹ் சபிக்கட்டுமாக. அடுத்து சொல்லி இருக்கிறாங்க, வலஅனல்லாஹு மன் ஆவா முஹதிஸன், புதிதான காரியங்களை மார்க்கத்தின் பேரால் யாரேனும் ஒருத்தர் செய்து அந்த செய்தவருக்கு யாரேனும் அடைக்கலம் கொடுத்தார், செஞ்சவனை கூட விட்டுட்டாங்க ரசூலுல்லாஹ், செஞ்சவனுக்கு அடைக்கலம் கொடுத்தவனை சொல்றாங்க, யார் அடைக்கலம் கொடுக்கிறானோ அவனையும் அல்லாஹ் சபிக்கட்டும். அடைக்கலம் கொடுத்தவனுக்கே சாபம்னா செஞ்சவனுக்கு எவ்வளவு பெரிய குற்றம். மார்க்கத்தின் பேரில் எவ்வளவு புதிதான காரியங்களை செய்யறாங்க. இல்லாத பாத்தியா மொழுது கத்தம் பராத்திரவு சபை பராத்து மேராஜரவு அதுக்கு என்ன கண்டதுகளை எக்கச்சக்கமா செய்யறாங்களே. ரசூலுல்லாஹ் செய்யறாங்க, சொல்றாங்க, ஒருத்தர் செஞ்சவனுக்கு ஒருத்தர் ஆதரவு கொடுத்தா நாசமா போட்டுங்கிறான். ஆதரவுக்கே நாசம் என்று சொன்னார், செய்தவனுக்கு என்ன தண்டனைங்கிறது புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 4வது சொல்றாங்க, வலஅனல்லாஹு மன் கய்யர மனார அர்லி, பூமியினுடைய அடையாள சின்னங்களை எவன் மாற்றி விடுகிறானோ அவனையும் அல்லாஹ் சபிக்கட்டுமாக. பூமியில நிறைய அடையாளத்துக்கு சில போர்டுலாம் வச்சிருப்போம், சில ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிருப்போம். ஒரு ரோட்ல பாத்தீங்கன்னா வச்சிருப்பான், ஹைவேஸ் காண வச்சிருப்பான். நேரம் இங்கிருந்து திருச்சி 120 கிலோமீட்டர்னு போர்டு வச்சிருக்கான். இங்கிருந்து வந்துட்டே இருக்கிறாரு, வந்தவர் வேலை மெனக்கிட்டு அந்த போர்டை திருப்பி இந்த ரூட்ல 4 ரோட்ல தெற்க பார்க்கறது வடக்கு பார்க்க திருப்பி விட்டார். எனக்கு ஆகுது 120 கிலோமீட்டர் அங்க போவேனே, 100 கிலோமீட்டர் இங்க போயிடும், ராமநாதபுரம் போயிடும். ராமநாதபுரம் போயிட்டு அங்க போய் கேட்பான், என்னங்க திருச்சிக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது, திருச்சி போனுங்க, இன்னும் மதுரை தாண்டி போனுங்க வாங்குறது. இது பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்திடும். பூமியில சில அடையாள சின்னங்கள் இருந்தால் அதுல கை வச்சிடாத, மக்களுக்கு கெடுதலா போயிடும். போர்டு போட்டுருப்பான், போர்டுல கொண்டு போய் துணியை காய போடுவாங்க. சில பேர் காயப்பட்டு அந்த போர்டை மறைச்சிட வேண்டியது. அடையாளம் என்ன, இந்த இடத்துல என்ன இருக்குன்னே தெரியாது. தௌஹீத் பள்ளி வாசல் போர்டு இருக்கும், அந்த இடத்துல ஒரு துணியை போட்டு பேப்பரை போட்டு நோட்டீஸ் ஓட்டி என்ன மறைச்சிட வேண்டியது. மறு ஊரா தேடும்.
அடையாளத்துக்கு வச்சிருந்த ஏன் போட்டு நீ போட்டு பண்ற, இப்படி எவனாவது செஞ்சாமனா அவன் கிருத்துவம் பிடிச்சவன், அதனால அவனே அல்ல சபிக்கட்டும் அப்படிங்கிறாங்க சொல்லலாம். இதுல நம்ம கவனிக்கிற செய்தி என்ன? வலஅனல்லாஹு மன் ذبح لغير الله, அல்லாஹ் அல்லாதவருக்காக வேண்டி யார் அறுத்தாரோ அவரை அல்லாஹ் சபிக்கட்டும்டான். அதனால இந்த அறுத்து பலியிடுற விஷயத்துல, அறுத்து சாப்பிடுற விஷயத்துல அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும்தான் அறுக்கணும். பக்திக்காக அறுத்தல், சாப்பாட்டுக்காக வேண்டி அறுத்தல் உங்களுக்காக இருக்கலாம், நமக்காக இருக்கலாம், விருந்தாளிகளுக்காக இருக்கலாம், அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இது ஆமிர் இப்னு வாசிலா என்ற நபித்தோழர் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 3657வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இது அறுத்து பலியிடுறது 4வது செய்தி. அதுக்கு செத்த பிராணி ஹராமு, ரத்தம் ஹராமு, பன்றி ஹராமு, அல்லாஹ் அல்லாதவருக்காக வேண்டி அறுக்கப்பட்ட அந்த விலங்குகள், அந்த உணவுகள், அதுவும் நமக்கு ஹராம் என்பதை நாம விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்து என்ன அப்படின்னா, சில பேர் சொல்றாங்க மொத்த நமக்கு இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட உணவே இந்த 4 தாங்கிறாங்க. ஆனால் நமக்கு டவுட் வரும், அப்படி சொன்னா நாயை திங்கலாமா? நாய் வரலையே பட்டி இல்லை, நாய்க்கறி சாப்பிடலாமா? கழுத கறி சாப்பிடலாமா? வேற எத்தனையோ பிராணிகளை பார்க்குறோம். காக்கா கறி சாப்பிடலாமா? தேளு கறி சாப்பிடலாமா? பாம்பு கறி சாப்பிடலாமா? அப்படிலாம் நிறைய கேள்விகள் வருகிறது. சில பேர் என்ன பண்ணாங்கன்னா இந்த 4 தான், 4 தவிர வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு ஆதாரத்தையும் வைக்கிறாங்க. என்ன ஆதாரம்னா, குர்ஆன்ல 6வது அத்தியாயம் 145வது வசனத்துல அல்லாஹ் இந்த தடுக்கப்பட்ட பட்டியலை இதே மாதிரி இன்னொரு இடத்துல போடுறான். 2வது அத்தியாயத்தில் போட்ட மாதிரியே 6வது அத்தியாயம் 145வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லா அஜிது ஃபீமா ஊஹிய இலைய முஹர்ரமன் அலா தாயிமின் யதாமுஹு, எனக்கு வஹியாக அறிவிக்கப்பட்டிருக்கிற செய்தியிலே இந்த பின்னால் சொல்லப்படக்கூடிய இந்த பொருட்களை தவிர உங்களுக்கு உணவிலே தடுக்கப்பட்ட வேறு எதுவுமே இல்லை என்று சொல்வீராக. இவ்வளவுதான் தடை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி லிஸ்ட போடுறாங்க. அந்த லிஸ்ட்ல இந்த 4 தான் வருது. பின்னாடி போடுற லிஸ்ட்ல இந்த 4 தவிர வேற ஒண்ணுமே இல்லைங்கிறான் அல்லாஹ். இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்துக் கொண்டு 4 தான் தடை, வேற எதுவுமே தடை இல்லைங்கிறாங்க. ஆனா அவங்க குர்ஆனை சரியா படிக்கல. இந்த வசனம் ஆரம்ப காலத்திலே அருளப்பட்ட வசனம். ஆரம்பத்தில் இந்த 4 தான் தடையா இருந்துச்சு. அதுக்கு பிறகு எல்லாம் சட்டத்தை மாத்தினான், எக்ஸ்ட்ராவா நிறைய தடைகளை போட்டுவிட்டான். அந்த வசனத்தை பார்க்காம, அந்த சட்டங்களை தெரியாம, அதுக்கான விளக்கங்களை புரிந்து கொள்ளாம, அறகுறையான கண்ணோட்டத்தோடு குர்ஆன் மட்டும் ரசூல்லா சிலர் தடுத்திருக்கிறாங்க, குர்ஆன் மட்டும் போதும், ரசூல்லாவுடைய போதனை தேவையில்லை அப்படின்னு சொல்ற ஆட்கள்லாம் இதெல்லாம் சொல்றாங்க. அப்ப இவங்களுடைய கணக்குப்படி பார்த்தா மலத்தை கூட திங்கலாம். வாயால அவங்க சொல்லத்தான் இல்லை, இவங்க லிஸ்ட் படி பார்த்தா மலம் கூட ஹலாலான லிஸ்ட்ல தான் சேரும். ஆனா ரசூலுல்லாஹ் பின்னாடி தடுத்திருக்கிறாங்க. ஆரம்பத்தில் இந்த 4 அல்லாஹ் தடுத்தான். இன்னும் சொல்லுதா இருந்தா இந்த 4 தடுக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒண்ணுமே தடுக்கப்படாத ஒரு காலம் இருந்துச்சு. இஸ்லாம் புதுசுல எந்த தடையுமே இல்லையே. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் 4 வசனத்தை மட்டும் அல்லாஹ் இறக்கி வச்சிருந்தான். உமது இறைவனின் பெயரை கொண்டு படிப்பீராக, அவன் தான் உங்களை படைத்தான், எழுதுகோலை கொண்டு எழுத கற்றுக் கொடுத்தான், அவன் சங்கை மிக்கவன் அப்படின்னு ஒரு 4 வசனத்தை இறக்கிட்டு மாத கணக்கில் அப்படி கிடந்துச்ச. அந்த நாட்களில் எதுவுமே தடுக்கப்படலையே. அப்ப ஒண்ணுமே தடுக்கப்படலன்னு சொல்லுவாங்களா? ஆரம்பத்தில் ஒன்றுமே தடுக்கப்படாமல் இருந்தது. அதற்கு பிறகு 4 மட்டும் தடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு இன்னும் பல காரியங்கள், இன்னும் பல பொருட்கள் தடைக்குள்ள வந்துவிட்டது. அந்த அடிப்படையில் வேறு பல செய்திகளும் நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இதுல குறிப்பாக இவங்க இந்த கேள்வியை வைக்கக்கூடியவங்களுக்கு நாம ஒரு பதிலை தெரிந்து கொள்ளணும். இந்த கேள்வியை யார் வைக்கிறா என்று சொன்னால், குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த கேள்வி வைக்கிறாங்க. நம்ம சமுதாயத்தில் மற்ற எந்த பிரிவினரும் இந்த கேள்வி வைக்கல. 4 தவிர மற்ற எல்லாம் ஹராம்னு யாரும் சொல்லல. குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடிய லிஸ்ட் மட்டும் தான் இதை வைக்குது. அவங்களுக்கு அல்லாஹ்வே குர்ஆன்ல பதில் சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது மட்டும் தடை இல்லப்பா, அது அல்லாம வேறு பல தடைகளை நபிகள் நாயகம் அவர்களும் விதிப்பார்கள். 7வது அத்தியாயம் 157வது வசனத்துல ரசூலுல்லாஹ் பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மிய, இவர்கள் எழுத படிக்க தெரியாத இந்த உம்மி நபியை பின்பற்றுகிறார்கள். இவர் யார் தெரியுமா? எப்படிப்பட்டவர் தெரியுமா? யௌமுருஹும் பில் மஅரூஃப், நல்லவற்றை ஏவுகிறார். வயன்ஹாஹும் அனில் முன்கர், தீமைகளை விட்டு தடுக்கிறார். வயுஹில்லு லஹுமுத் தய்யிபாத், தூய்மையானவற்றை அனுமதிக்கிறார். வயுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயிஸ், கெட்டவைகளை விட்டு மக்களை தடுக்கிறார். கெட்டவைகளை தடுக்கிறார். தடுக்கிற வேலை இவருக்கு உண்டு, அவருக்கு அந்த பவரை நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி 9வது அத்தியாயம்
29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், காத்திலுல்லதீன லா யூமினூன பில்லாஹி வலா பில் யௌமில் ஆகிரி வலா யுஹர்ரிமூன மா ஹர்ரமல்லாஹு வ ரசூலுஹு. காத்திலுல்லதீன, நீங்கள் போர் செய்யுங்கள். யாரிடத்துல? லா யூமினூன பில்லா, அல்லாவை நம்பாமல், வல் யௌமில் ஆகிரி, மறுமை நாளை நம்பாமல், வலா யுஹர்ரிமூன மா ஹர்ரமல்லாஹ், அல்லாஹ் தடுத்ததையும் அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்ததையும் தடை என்று விலகி கொள்ளாமல் இருக்கிறார்களே அவர்களோடு நீங்கள் போர் செய்யுங்கள். அல்லாஹ் தடுத்ததை விலகிக்கிட்டவன் மட்டும் சொல்லல, அல்லாஹ் தடுத்ததையும் தடைன்னு எடுத்துக்கொள்ளணும், அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்ததையும் தடை என்று எடுத்து விலகி கொள்ள வேண்டும். அதுதான் மார்க்கம்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லிட்டு இருக்கிறான். அதை விளங்காம குர்ஆனை விட்டு வேற எதுவும் தேவையில்லை, ரசூலுல்லாஹ்வுடைய போதனை எல்லாம் தேவையில்லை என்று சொல்லி ஒரு கூட்டம் இந்த நாலு மட்டும் தான் ஹராம்னு சொல்லுது. ஆனால் இதை தாண்டி இன்னும் பல பொருட்கள் நமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பல செய்திகள் ரசூலுல்லாஹ் நமக்கு விரிவாக விலங்குகள்லையும் பறவை இனங்கள்லையும் இன்னும் பிற காய்கறிகள்ல உணவு தானியங்கள் என்று சொல்லி பல்வேறு விஷயங்கள்ல நமக்கு தடுக்கப்பட்ட வேறு பல தகவல்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்து வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து நாம பார்ப்போம்.